குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சி குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேரிலே தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அற்புதமான குரு பெயர்ச்சி அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் நகர்ந்து செல்வார் என்பது உண்மை. சில நேரங்களில் அதிசாரமாக கொஞ்சம் வேகமாக போவார், அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். உச்சம்னா என்னது, தனக்கு பிடிச்ச வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதிகாரம் செலுத்துவோம், ஒரு அதிகமாக அன்பு காட்டுவோம், கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுவோம். ஸோ இதெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடிய வீடு தான் நம்முடைய குரு பகவானுக்கு கடகராசி. ஸோ அப்படிப்பட்ட கடக ராசிக்குள்ள குரு பகவான் உள்ளே நுழைகின்ற இந்த அற்புதமான காலகட்டத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு விவரங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியான குரு பகவானை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகேவா? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இது கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மூன்றும் மிகப்பெரிய தாரக மந்திரமாக கொண்டு செயல்படக்கூடிய யார், உங்களுக்கே நான் வந்துடுமே, நம்ம தான் அப்படின்னு முடிவெடுத்திருப்பீங்களே, அதே தான் மேச ராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பகவான் உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு, என்னென்ன விதமான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் இடமுற்று இடம் மாறினாலும், பல கிரகங்கள் ஒரு கிரகங்களுடைய இணைவில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய தடுமாற்றங்கள் வந்தாலும் ஒரு நிலையான தன்மையில் தன்னுடைய கொள்கையை பிடித்து கொண்டு செயல்படணும், செயல்படுத்தி முடிக்கணும். அதாவது ஒரு டயலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செய் செத்து மடி அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை வெற்றி பெறணுங்கிற கொள்கைக்காண்டி எவ்வளோ நாள் போராடுவீங்க. ஸோ ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட காலமாக போராட்டத்தின் எல்லையின் உச்சியில் சென்று நின்று கொண்டு, இன்னும் நான் இருக்கேன் பார், என்னுடைய தன்னம்பிக்கை இருக்கு பார், என்னோட உயிர் இருக்கு பார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் பல விதமான பிரச்சனைகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதர சகோதரிகளான மேச ராசி நேயர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு செல்கிறார். 4ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசியாக வரும். ஸோ உங்களுடைய ராசியின் அதிபதி என்ன பண்ணுறாருன்னா கடகராசியில் தான் நீச்சம் அடைவார், ஓகேவா? அப்போ அம்மா, அன்பு, பாசம், அக்கறை அனைத்திலும் அன்புனால் ஏமாந்தது, அம்மாவுக்காண்டி எல்லாத்தையும் விட்டு கொடுத்தது, அம்மா தான் என் உலகம் சொல்லக்கூடிய நிலைமையில் கண்மூடித்தனமாக சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு நடந்த மேசராசிக்காரங்க அடி மேலே அடி வாங்கியிருப்பீங்க. இது ரியாலிட்டி. ஸோ அப்படிப்பட்ட அந்த 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உச்ச வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம்
கிடைக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனதில் உள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள், அதிகமான மன அழுத்தங்கள், ஸோ இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு படிப்படியாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாரு, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். ஸோ ஜூனில் ஆரம்பித்து செப்டம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிப்படியாக எல்லா விதமான மன அழுத்தத்திலிருந்து, மன போராட்டத்திலிருந்து நீங்கள் உறுதியாக ரிலீஸ் ஆகி வெளியே வருவீங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், பெஸ்ட்டு பாயிண்ட். அதே போல் உங்கள் மேலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த 3 வருடத்தில் வீண் பழி சுமத்தி நீயா நானாங்கிறதுல, அதாவது என்ன சொல்லணும்னா, உங்ககிட்ட ஒரு போட்டி போடணும், அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கணும். அது அந்த லெவலே இல்லாத ஆளுங்க கூட இப்போ அவங்க கூட போட்டி போட்டு உங்களை பாருன்னு நின்னாங்க, அதுவும் சூழ்ச்சியின் அடிப்படையில் நின்னாங்க பார்த்தீங்களா. அந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்கள் மேலே எவ்வளோ பெரிய வீண் பழிகள், வீண் சுமைகள் என்னதான் உங்கள் மேலே இருந்தாலும் அது என்ன பண்ண போகுது, ரிலாக்ஸாக உங்களை விட்டு கிடக்க போகுது. இது எப்படி கிடக்கும், நீங்கள் யாரும் புத்தகம் படையாக சொல்லிட்டு போயிருவீங்க, எப்படிங்க கிடக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன், குரு பகவான்கிறவர் ஒரு சுபகிரகம். அந்த சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலம் பார்க்கார். சுபர் பார்த்தால், அதாவது குரு பார்த்தால் அந்த இடம் என்ன ஆகும், பாலாகும். அப்படின்னா பால்னா என்னது, மென்மையான வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பால் எப்படி இருக்கும், அப்படி தூய்மையானது, பசும்பால், தாய்ப்பால், அதெல்லாம் வரும்போதெல்லாம் தூய்மையாக தான் வருது. அதை கலப்படம் பண்ணக்கூடிய கோஷ்டியை தான் சரியில்லை, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ குரு பகவானுடைய அற்புதமான சுப பார்வை, 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் விழுறதுனால உங்களுக்கு எந்த விதமான வீண் சுமைகள், வீண் பழிகள் இருக்கிறதோ அதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் மிகப்பெரிய போராட்டம், மரண போராட்டம்னு நம்ம சொல்லுவோம். அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடையாதா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வயதை கடந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ஹெல்த்தில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் செம்ம. எப்படி ஒரு மிராக்கல் அப்படிம்பாங்க டாக்டர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், என்னங்க எங்களால் நம்பவே முடியலங்க அப்படிம்பாங்களே. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஹெல்த்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக போகும். அதுக்கடுத்து நம்மளுடைய மேசராசிக்காரங்களில் யார் யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கலாமா, வேலை பார்த்து போராடிட்டேன், இந்த கம்பெனியில் 20 வருஷம் 30 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் உயிரை கொடுத்து வேலை பார்த்து என்னை வெளியே போடான்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த ஒரு வருடத்தில் நான் என்னுடைய 18 வருஷ லைஃப்பையோ 10 வருஷ லைஃப்பையோ இழந்தேங்கிறத இப்போ தான் நான் உணர்றேன். இப்போ நான் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா, தொழில் தொடங்கினா வெற்றி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய மேசராசிக்காரர்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா, எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஏன்னா உங்கள் கண்ணில் படும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ அப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா உறுதியாக சொந்த தொழில் தொடங்குவீங்க. தொழில் தொடங்கி உங்களை யாரெல்லாம் வெளியே அனுப்புனாங்களோ, யார் நீங்கள் வெற்றி பெற மாட்டீங்க அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி படையப்பால வேறு லெவலில் வந்தாரோ அப்படியே சட்டான ஒரு செகண்டில் ஒரு விஷயம் மாற்றம் ஏற்பட்டு வந்துடுவார்ல, அதே மாதிரி தான் நீங்களும் மிகப்பெரிய வெற்றி கொடிக்கட்டு அப்படிங்கிற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வெற்றி பெற போகிறீங்க தொழிலில் அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இவ்வளோ நாட்களாக வில்லங்கம் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குன்னா அது உங்களுக்கு உண்மையிலே கைகூடும் என்பது உண்மை. ஸோ அதுபோல் மாணவர்கள் படிப்பில் சூப்பராக படிப்பீங்க. வெளிநாடு போய் படிக்கிறது, வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறது, இதெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க. ஏற்கனவே சனி பகவான் அங்கே தான் இருக்கார். அப்போ விரய சனி, 7.5 சனி, எல்லா சனியும் நம்ம சொல்லி 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 உங்களை ரொம்ப பயமுறுத்திருப்பாங்க. ஸோ ஆனால் நான் பயமுறுத்திருக்க மாட்டேன், பாதுகாப்புன்னு தான் சொல்லியிருப்பேன். நல்லா என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுற நம்முடைய நேயர்களுக்கு தெரியும், எப்போயுமே பயமுறுத்துகிற வேலையே நம்மளுக்கு கிடையாது. ஜாதகம் பார்த்தாலும் பயமுறுத்துகிற கிடையாது. ஸோ அதுபோல் வீடியோலையுமே யாரையும் ஒரு வார்த்தை கூட பயமுறுத்துகிற மாதிரி சொல்ல கிடையாது. காரணம்,
நம்ம சொல்கிற வார்த்தைகளில் வாக்கு பலிதம் வந்து யாரையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்காண்டி இதுதான் உண்மை. ஓகேவா? சொல்கிற விதத்தை மாற்றிக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்த்து நிம்மதியான தூக்கம், அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லற வாழ்க்கை சந்தோஷம், கணவன் மனைவி பிரிந்தவர் கூட ஒன்று சேர்ந்து இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியம், வெளிநாட்டில் போய் குடியேறக்கூடிய பாக்கியம், வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய மேசராசிக்காரங்க அங்கே ஒரு நிரந்தரமாக அங்கீகாரமாகக்கூடிய பாக்கியம், எல்லா விதமான ஏற்றமும், ஒரு பெரிய ஒரு முதலீடு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, பல்காக ஒரு அடுத்த எதிர்காலத்துக்காக நீங்கள் பணம் எடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பித்து செப்டம்பர்லேருந்து படிப்படியாக நடக்கும் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.